கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப் பணித்து என்னை வா என்றவான் கருணை சுண்ணப் பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோத்தும். நாகனார் பயந்த நாக குலம் விளங்கரிய குன்றின் கோலமுன் கையில் சேர்த்தி மலையுறை மாக்களெல்லாம் வாழ்த்து எடுத்து இயம்பினார்கள். அதை எல்லாரும் வாழ்த்து கூறினார்கள். வில் எடுக்கிற போது அனைவரும் திண்ணன் வாழ்க, திண்ணன் வாழ்க, திண்ணன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அவங்க சொல்ற சாத்துல நம்மளும் வாழ்த்திக்க வேண்டியதுதான். திண்ணன் வாழ்க, திண்ணன் வாழ்க. ஐவன அடிசில் மலை நெல் சாப்பாடு எல்லாத்துக்கும் பிரம்மாண்டமான விருந்து. வெவ்வேறு அமைத்தன புல்பால் கொன்றி புல்பால் சொன்றி மொய்வரை திணைமண் சோறு நல்ல திணை, மூங்கில் வன் பதங்கள் மூங்கில் அரிசி மற்றும் கைவினை எயினர் ஆக்கி கலந்த கிழங்கு நல்ல பனங்கிழங்கு முதலான சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள். செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர் சினவில் வேடர். எல்லாம் மலை போல குவித்து விட்டார்கள் உணவு விருந்து. செந்தினை இடியும் திணை, நல்ல திணையை நல்லா இடித்து அந்த மாவா ஆக்கி அதில் தேன் கலந்து சாப்பிடும். அருந்துவார் தேனில் தோய்த்து வந்த ஊன் அயில்வார் வேரி விலங்கனி கவளம் கொள்வார். அந்த விளாமரம் ஒரு மரம் இருக்கு. விளாம்பழத்தினுடைய அதில் அந்த அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா. அது மாதிரி விளாங்கனி. நந்திய ஈயல் உண்டி நசையோடு மிசைவார் வெவ்வேறு அந்தமில் உணவின் மேலோர் ஆயினார் அளவிலார்கள். அவங்கவுங்க விருப்பம் போல உணவை உண்டு மகிழ்ந்தார்கள். அயல்வரை புறத்தின் வந்தார் அருங்குடி இருப்பில் உள்ளார் இயல்வகை உணவின் ஆர்த்த ஈற்றியர் ஈனரெல்லாம் உயர்கதி உச்சி நீங்க ஒளிவில் வன் நரவு மாந்தி மயலுறு கழிப்பில் நீடி பரிசிலை விடவு கொள்வார். பாசிலை படலை சுற்றி பன்மரத் தொடையல் சூடி காசுடை வடத்தோல் கட்டி கபடிமை கலன்கள் பூண்டு மாசில் சீர் வெற்றி முன்னர் வருந்துரை கண்ணி சூடி ஆசில் ஆசிரியன் ஏந்தும் அடல் சீலை மருங்கு சூழ்ந்தார். தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் துளைகொள் வேயும். அவங்க வாத்தியங்களெல்லாம் என்ன தெரியுமா? முரசு, ரிஷபத்தினுடைய தோல், அது கொண்டு முரசு. கொம்பு, கொம்பு ஊதுவாங்க. துடி உடுக்கை, துளைகொள் வேய் மூங்கில் ஆன புல்லாங்குடல். என் திசை நிறைந்து விம்ம எழுந்த வேர் ஒலியினோடும் திந்திரல் மரவல் ஆர்ப்பு சேன் விசிம்பு இடித்து செல்ல கொண்ட சீர் விளவு பொங்க குறிச்சியை பலம் கொண்டார்கள். அப்படி ஆசிரியரோடு மாணவர்கள் நிறைய சூடி பல்வகையாக வெற்றி முதலான மாலைகளை அணிந்து அந்த ஆசானோடு இந்த திண்ணனார் முதலான வீரர்கள் எல்லாம் மலையை சுற்றி வலம் வந்தார்கள். குன்றவர் வரி கொண்டாட கொடிச்சியர் துணங்கையாட மகளிரெல்லாம் துணங்கை முதலான நடனம் ஆடினார்கள். துன்றிய மகிழ்ச்சியோடும் சூரர மகளிர் சூட வென்றிவில் விளவினோடும் விருப்புடை 7ஆம் நாளாம் அன்றிரு மடங்கு செய்ய அழகுற அமைத்த வென்று. அப்படி இந்த விழா மட்டும் 7 நாள் நடந்துச்சான். 7 நாள் நடக்கும். வில் பிடிக்கிற விழா 7 நாள். 7 நாள் நல்ல விருந்து, ஆடல், பாடல், இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி அப்படி நடந்தது. இப்போ அந்த பயிற்சியில் நல்ல கெட்டிக்காராக வர்றார். அப்போ இவருக்கு இவ்வண்ணம் திண்ணனார் நிரம்பு நாளில் இருங்குறவர் பெருங்குறிச்சிக்கு இறைவனாய இப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டு அவர்
அந்த துறையெல்லாம் கெட்டிக்காரர் ஆயிட்டார், புல்லில் கெட்டிக்காரர் ஆயிட்டார். இவருக்கு 16 வயது வந்தது. யாருக்கு? திண்ணனாருக்கு 16 வயது வந்தது. வண்ணவன் சிலையும் மற்ற படைகளும் மலரக் கற்று கண்ணகள் சாயல் பொங்க கலை வளர் திங்களே போல். திங்களுக்கு எப்படி அந்த கலை வளருமோ அதுபோல அவருக்கு அந்த ஞானம் ஆற்றல் எல்லாம் வந்துச்சு. புண்ணியம் தோன்றி 12 ஆண்டின் செவ்வி எய்தினார் எல்லையில்லா புண்ணியம் தோன்றி மேல் மேல் வளர்வதன் பொலிவு போற்றுவார். இப்படி பல வகையான திறமைகள் எல்லாம் பெற்றுவிட்டார். அவருக்கு வயசு 16 ஆச்சு. 16 வயது மனிதனுக்கு முக்கியமான வயது. 16 வயசுல மனிதன் தன்னுடைய அந்த ஒரு திசைகள் போக்குகள் கொஞ்சம் மாறும். விளையாட்டுத்தனம் இருக்கும், இதுலேயும் கொஞ்சம் அச்சம் இல்லாத ஒரு தன்மை. அந்த நேரத்தில் நல்ல ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதல் இருக்கணும். ஆசிரியருடைய வழிகாட்டுதல், ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல், இதெல்லாம் இருக்கணும். அப்படின்னா அந்த வேகமாக வருகிற தேருக்கு ஒரு சன்னக்கட்டை வைக்கிற மாதிரி. சன்னக்கட்டை வைக்கலைன்னா என்ன ஆகும்? தேர் நல்ல தேர். சன்னக்கட்டை வைக்கலைன்னா அவ்வளோதான், எங்கே போகும்னு தெரியாது. அதனால சேதம் உண்டாகும். அப்போ அந்த வயசில் சன்னக்கட்டை கொடுப்பது போல ஆசிரியர் நல்ல வழிகாட்டும் இது நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமை சிறுவருடைய சேருமன்னன் குறியொன்றும் இல்லாதே கூத்தந்தன் கூத்த எனக்கு அறியுமன்ன அருளியவாறு ஆகுருவார். அப்படி நெறி காட்டு. அதை அருணகிரிநாதரும் சொல்றார். வயது 18, 8ஓடு 8 வர அப்படின்னா. இப்படி 16 வயது நிரம்பியது. இவர் பிறந்ததே கொஞ்சம் தாமதமாக பிறந்தார். அவங்களுக்கு வயசான காலத்தில் தான் பிறந்தார். ஆகையினாலே திண்ணனாருடைய தகப்பனார் நாகனுக்கு வயசு கூடுதலாயிருச்சு. அப்படி கூடுதலாகி அவருக்கு 80 பக்கமாக வந்துருச்சு. அதனாலே இவ்வண்ணம் திண்ணனார் நிரம்பு நாளில் இரும்புறவர் பெருங்குறிச்சிக்கு இறைவனாய மைவண்ண வரை நெடுந்தோள் நாகந்தானும் மலையெங்கும் வனமெங்கும் வரம்பில் காலம் கைவண்ண சிலை வேட்டை ஆடித்தெவ்வர் கணநிறைகள் பலகவர்ந்து காணங்காத்து மெய்வண்ணம் தடர்மூப்பின் பருவம் எய்தி வில் உளவில் பெருமுயற்சி மெலிவான் ஆனான். அவன் நீண்ட காலம் வேட்டையாடி மக்களை பாதுகாத்து வந்தான். இப்பொழுது அவனுக்கு உடல் தளர்வுற்றது. யாருக்கு? நாகனுக்கு. அங்கன்மலை தடஞ்சாரன் குணங்களெங்கும் அடலேனம் புலி கரடி கடமை ஆமா வெங்கண் மறை கலையுடுமான் முதலாயுள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர் காலை திங்கள் முறை வேட்டைவனை தாழ்த்ததென்று சிலை வேடர் தாமெல்லாம் திரண்டு சென்று தங்கள் குல முதல்வந்தனை ஆகியுள்ள தன் தெரியல் நாகன்பால் சார்பு சொன்னார். அந்த இப்போ அதிகம் வேட்டையாட முடியலை. அதனால் மற்ற வேடர்கள் எல்லாம் நாகன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் நிறைய ஊருக்குள்ளே தொந்தரவு கொடுக்குது, அவற்றுக்கெல்லாம் வேட்டையாட வேணும், மிருகங்களையெல்லாம் அடக்க வேணும் என்று சொன்னார்கள். அப்போது நாகன் சொன்னால், எனக்கு வயசாகி போச்சு, அதனால் இப்போ என்னுடைய மகனுக்கு அந்த ஒரு உரிமை பதவியை நான் கொடுக்குறேன், அதனால் அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னான். அதன்படி மகனை அழைத்து வந்தார்கள். அதில் கொஞ்சம் வருத்தமும் அடைந்தார்கள். இவ்வளவு காலம் உங்களுக்கு கீழே இருந்து நாங்களெல்லாம் சிறப்பாக வாழ்ந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்பொழுது தங்களுடைய மகன் கீழே இருந்து நாங்கள் அந்த நெறியிலே வாழ்வதிலே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம்தான். தங்களுடைய சொல் எப்படியோ அதன்படி கடவாமல் நாங்கள் நடப்போம் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதற்கு உரிய ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்தார்கள். தன்னுடைய மகனுக்கு அந்த இதை ஆட்சி உரிமையை கொடுக்கிற ஒரு முறை, அது ஒரு சடங்கு இருக்கிறது. சிலை மறவர் உரை செய்ய நாகன்றான் திண்ணனையும் கொண்டு வரச் செப்பிவிட்டு திண்ணனை அழைத்து வர சொன்னான். மலை மருவு நெடுங்காணில் கன்னி வேட்டை மகன் போக காடுபலி மகிழ விட்ட தலைமரவின் வழிவந்த தேவராட்டி தனை அடைமின். அப்போ இந்த பதவி கொடுத்த உடனே முதல்ல கன்னி வேட்டைக்கு போகணும். கன்னி வேட்டைக்கு போகிறதுன்னா அந்த காட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் பலி கொடுக்கணும். காட்டில் சில துஷ்ட தெய்வங்கள் இதெல்லாம் இருக்கும்.
அந்த தெய்வங்களாலே தங்களுக்கு இடையூறு வராமல் இருக்கிறதுக்காக அந்த தெய்வங்களை எல்லாம் அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அதுக்கு பலி ஊட்டுகின்ற ஒரு வயதான பெண்மணி இருப்பாங்க அந்த வேடர் குலத்தில். அவங்களுக்கு தேவராட்டி இருந்தது. அவங்க குறி சொல்லுவாங்க. அந்த முறைப்படி சில சாஸ்திரங்களை அவங்க அறிந்து வைத்திருப்பார்கள். அப்படி அவங்கள அழைச்சிட்டு வர சொன்னான். அந்த அம்மா வந்தாங்க, வாழ்த்தினார்கள். அவங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுத்தான். காணில் வரி புதைந்த கண்ணி சூடி கலை மறுப்பின் அறிந்த உடை காதில் வெய்து. அவ மான் கொம்ப அறிந்து அதை குடையா போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேக்கிடார் சொல்றாங்க. அந்த அம்மா எப்படி தோடு போட்டிருந்தாங்க? மான் கொம்பில் தயார் பண்ணப்பட்ட குடை. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு பழைய மரபுகள். மானின் வயிற்று அரிதார திலகமிட்டு மயிர்கடுத்து மணவு மணி வடமும் பூண்டு மான் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்ட அரிதாரம் அப்படிங்கிற கூட்டு. மணவு மணி தான் இழிந்து இறங்கி முறை சரிந்து தாழ தடை பீலி மர உரி மேல் சார எய்தி பூ நெருங்கு தோரைமலி சேடை நல்கி போர் வேடர் கோமானை போற்றி நின்றாள். அந்த ராஜாவானவன் சொன்னான், நாகன் சொன்னான், அம்மா என்னுடைய மகன் கன்னி வேட்டைக்கு செல்ல வேணும். அதனாலே நீ காட்டுக்கு சென்று அங்கங்கே தெய்வங்களுக்கெல்லாம் பலி ஊட்டிவிட்டு வருக என்று பணித்தான். அந்த அம்மா அதன்படி செய்தாள். கோட்டம் இல்லன் குலமைந்தன் திண்ணன் எங்கள் குலத்தலைமை ஆண் கொடுப்ப கொண்டு கூட்டுருவன் சிலை வேடர் தம்மை காக்கும் பொறுப்புரிமை புகுகின்றான். அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து, என்னை விட அவனுக்கு நல்ல வேட்டை கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா. வேறு குலம் கவர்வென்றி வேறுமாறும் காட்டிலுரை தெய்வங்கள் விரும்பி உண்ண காடுபலி ஊட்டுகின்றான். கவலை இல்லான். மற்றவந்தன் மொழி கேட்ட வரைச்சூராட்டி, அவங்களுக்கு சூராட்டி என்றும் வேறு, தேவராட்டி என்றும் பெயர். மனமகிழ்ந்து இங்கு அன்போடு வருகின்றேனுக்கு எற்றையினும் குறிகள் மிக நல்ல ஆன. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வர்றபோதே எனக்கு நல்ல சகுனங்கள் உண்டாச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனாலே உண்மைந்தன் திண்ணனான வெற்றி வரி சிலையோனின் அளவில் அன்றி மேம்படுகின்றான் என்று விரும்பி வாழ்த்தி, உன்னை விட ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வருவான் என்று அவர் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நீ சாதாரண நிலையில் இருக்கிறாய், அவன் இன்னும் உயர்ந்த நிலையில அடைவான். அப்படின்னா அவனுடைய தன்மை வேறாக மாறும். கொற்றவன தெய்வங்கள் மகிழ ஊட்ட வேண்டுவன குறைவின்றி கொண்டு போனாள். அங்கே சென்று அதற்கான பொருள்களை எல்லாம் கொடுத்து அந்த செல்கிறாள். உயர்ந்த பரிசெல்லாம் கொடுக்குறான். முன்னிருந்த மைந்தன் முகம் இப்பொழுது மகனை அழைத்து அவனுக்கு நீராட்டி புலித்தோல் முதலான ஆடையெல்லாம் அணிவித்து கையிலே ஒரு வாளை கொடுத்து, அந்த தான் வைத்திருக்கின்ற அந்த வாளை கொடுத்து, வீர வாளை கொடுத்து, தோல் உடை மான் தோல் முதலானவற்றை கொடுத்து, இந்த வேடர் மரபு வேடர் குலத்தை எல்லாம் நீ காப்பாற்றுவாயாக என்று பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஒரு பதவி எதுக்காகனா மக்களை பாதுகாப்பதற்காக, மக்களை நல்ல நெறியிலே பாதுகாக்கிறதுக்காக. பதவியில் அமர்ந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, பாதுகாக்கிறது. முன்னிருந்த மைந்தன் முகம் நோக்கி நாகன் மூப்பனை வந்து அடைதலினால் முன்பு போல என்னுடைய முயற்சியினால் வேட்டையாட இனி எனக்கு கருத்தில்லை. எனக்கு மேலாய் மண்ணு சிலை மலையர் குல காவல் பூண்டு. சிலை மலையர்னா இந்த வேடர்களுக்கு மலையர் என்று பேர், சிவபெருமானுக்கும் வேடர் என்று பேர். மலையில் வாழ்றாருல அவர். திருச்சிராப்பள்ளி மலையில் இருக்கிறாரு, சதுரகிரியில் இருக்கிறாரு, கொல்லி மலையில் இருக்கிறாரு, ஐயர் மலையில் இருக்கிறாரு, நீங்கோய் மலையில் இருக்கிறாரு, அப்புறம் வெள்ளியங்கிரியில் இருக்கிறாரு.
நிறைய மலையில் சதுரகிரி சதுரகிரி மலைங்க நம்ம வரலாற்றுக்கு தெரியாத காலம். அங்கே போய் யார் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார்? சுவாமி தானே தோன்றியிருக்கார். அதனால வெள்ளியங்கிரி கடுமையான பயணம். அங்கே யாரை போய் பிரதிஷ்டை பண்ணுறாங்களா அதெல்லாம் கிடையாது. சுவாமி தானே தோன்றியிருக்கார். எத்தனையோ காலம் பெரிய பாறை. தேரூர் புராணத்தில் வெள்ளியங்கிரி. அதனால அந்த மலைகள்லாம் நம்முடைய வரலாற்று காலத்துக்கு முற்பட்டது. கால எல்லை சொல்ல முடியாது. அங்கே போய் மானிடர்கள் பிரதிஷ்டை பண்ண வாய்ப்பு கிடையாது. அப்படி பண்ணியிருந்தா அவங்க முறைப்படி இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லையே. அதனால மலையில் சிவபெருமானுக்கு மலையாளின்னே பேர். அவர் சிலையாளி மலையாளிங்கிறார் ஞானசம்பந்தர். சிலையாளி மலையாளி சேரும். மலையில் இருக்கிறவன் சிவன். அதுக்கு மேலே முருகனும் இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் நீ மலையர் குல காவல் பூண்டு இந்த குறவர்களுக்கெல்லாம் வேடர்களுக்கெல்லாம் காவலாக இரு. அதுக்கு மேலே அந்த பெருமானுக்கும் நீ காவலாக இரு. யாரு? நம்ம சிவபெருமான் மலையில் இருக்க. உண்மையிலேயே அவரை எல்லாத்தையும் காவல் காக்கிறவர் யாரு? சிவபெருமான். அவரை இவர் 5 நாள் காவல் காத்தார். இப்போ நமக்கெல்லாம் யாரு காவலா இருக்கிறது? சிவபெருமான். அதாவது கண்ணப்ப நாயனார். நமக்கெல்லாம் வெறும் காவல். மண்ணு சிலை மலையர் குல காவல் பூண்டு மாறி எரிந்து மா வேட்டையாடி பகை குலத்தை எல்லாம் வென்று மா வேட்டையாடி, மா வேட்டைன்னா மிருகங்களை வேட்டையாடி, பெரிய வேட்டையாடி என்று உன்னுடைய மரபு உரிமை தாங்குவாய். இந்த இடத்துல சேக்கிழார் ஒரு சின்ன தன்னுடைய அந்த வித்யா சாமர்த்தியத்தை பயன்படுத்துகிறார். நம்முடைய மரபு உரிமை தாங்குவாய்ன்னு சொல்லணும். அப்பா பையனுக்கு சொல்றாரு, நம்முடைய மரபை நீ காப்பாற்ற வேணும்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் எப்படி சொல்றாங்க? உன்னுடைய மரபுன்னா. உன்னுடைய மரபுன்னா இப்போ உன்னுடைய மரபு வேற. இனி இந்த சாதாரண மிருகங்களை வேட்டையாடி அது கிடையாது. இப்போ உன்னுடைய மரபு வேற. அதான் சொல்றாரு. இதுதான் சேக்கிழாருடைய. ஆமா, அவர் சொல்லும் போதே அந்த வார்த்தையில் மா வேட்டைன்னா பெரிய வேட்டை. சிவபெருமானே அன்பு வலையில சிக்க வச்சுட்டார். வலையில சிக்க வைக்கிறது தான் அவர் வேலை. மிருகங்களை சிக்க வைப்பாங்க. இவர் என்ன பண்ணினாரு? சிவபெருமான வலையில சிக்க வச்சுட்டாரு. அன்பு என்கின்ற வலையில சிக்க வச்சுட்டாரு. அதான் மா வேட்டையாடி. உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய். நீ உன்னுடைய மரபு, இனி என்ன மரபு? சைவ மரபு. மரபுரிமை தாங்குவாய் என்று உடை தோலும் சுரிகையும் கை கொடுத்தான் என்று. அப்படி அவனுக்கு அந்த நாகர் தன்னுடைய மைந்தனாயிருக்கிற திண்ணனாருக்கு இப்படி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார். தண்டனிலை உட்கொண்டு தளர்வு கொண்டு தங்கள் குல தலைமைக்கு சார்பு தோன்ற வந்தகுறை பாடதனை நிரப்புமாறும் மனம் கொண்ட குறிப்பினால் மறாமை கொண்டு தகப்பனார் சொல்வதை மறுக்கக்கூடாது. மைந்தன் தகப்பனார் சொல்வதை மறுத்தால் நரகம் உண்டு என்று சொல்கிறது. ஆனாலும் மறுக்க வேண்டிய இடமும் 1-2 இருக்கு. ஆனால் நம்முடைய பாரத நாட்டினுடைய பண்பாடு என்னன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம். தகப்பனார் சொல்வதை மறுக்கக்கூடாது. அப்படி மறுக்க வேண்டிய சூழல் இருந்தால் அதுக்கு முறையாக எடுத்து இப்படி சொல்லி அதை ஒரு முறையாக, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தங்கள் குல தலைமைக்கு சார்பு தோன்ற வந்த குறை பாடுதனை நிரப்புமாறும் மனம் கொண்ட குறிப்பினால் மறாமை கொண்டு முந்தையவன் கடல் வணங்கி முறைமை தந்த முதற்சுரிகை உடைதோறும் வாங்கி கொண்டு சிந்தை பரம் கொட நின்ற திண்ணனார்க்கு திருத்தாதை முகமறந்து செப்புகின்றான். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டார். தகப்பனாருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டார். நம்முடைய குலமரவர் சுற்றத்தாரை நான் கொண்டு பறித்ததன் மேல் நலமே செய்து, என்னை விட நம்முடைய சுற்றத்தார்களை நீ நன்றாக பாதுகாக்க வேண்டும்
தெம்முனையில் அயற்புலங்கள் கவர்ந்து கொண்ட தின்சிலையின் வளமொழியா சிறப்பின் வாழ்வாய். வெம்முனையின் வேட்டைகளும் உனக்கு வாய்க்கும், உனக்கு நிறைய வேட்டையும் கிடைக்கும். விரைந்து நீ தாடாதே வேட்டையாட இம்முரன்பின் சிலை வேடர் தங்களோடும் எழுக என விடை கொடுத்தான், இயல்பு நின்றான். அதனாலே காலம் தாழ்த்தாமல், மிருகங்கள் வேற நிறைய பெருகி கொண்டிருக்கின்றன, அவற்றையெல்லாம் அடக்க வேண்டும். அதனாலே காலம் தாழ்த்தாமல் இந்த வேடர்களோடு நீ வேட்டைக்கு புறப்படுக என்று விடை கொடுத்தான் நாகன். அப்போது திண்ணனார் வேட்டைக்கு புறப்படுகிறார். எப்படி புறப்படுகிறார் அப்படிங்கிறத சேக்கிழார் அழகாக வர்ணிக்கிறார். அன்று விடியற்காலமே எழுந்து நீராடிவிட்டு அந்த வேட்டைக்கு உண்டான உபகரணங்களோடு நெறி கொண்ட குஞ்சி சுருள் துஞ்சி சுருண்ட கரு கரு என்று வளர்ந்த கூந்தல், அந்த கூந்தல்னு சொல்லக்கூடாது, முடி குஞ்சி, அது குடுமின்னு சொல்லுவாங்க. அப்போ முடி எல்லாரும் ஆண்கள் முடி வச்சுருந்தாங்க. நிமிர்ந்து பொங்க முறிகொண்ட கண்ணிக்கு இடை மொய்யொலி, அங்கே பீலி, மயிர் பீலி செருகி வச்சிருந்தாங்க, மயிர் பீலி. வெறிகொண்ட முல்லை பிணை மீது குறிஞ்சி வெச்சி செறிகொண்ட வண்டின் குலஞ்சீர் குளப்பின்பு செய்து, அதுக்கு மேலே முல்லைப்பூக்களாலே ஒரு மாலை, கன்னி மாலை கட்டியிருந்தாங்க. கண்ணப்பரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ பார்த்து சேக்கிழார் பார்த்து சொல்கிறார். கண்ணப்ப நாயனாரை எப்படி இருந்தார்னு சேக்கிழார் சொல்கிறார். இந்த வரலாறு சிவ யோகத்திலிருந்து பாடப்பட்டது, சும்மா வெறும் கவிதை இல்லை. ஏன்னா இந்த வரலாறு, இந்த இடம்லாம் இதுக்கு மூல நூல் கிடையாது. தலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியது. தேவாரத்தில் வேட்டையாடினார், பூஜை பண்ணாருங்கிற ஒரு குறிப்பு வருது, 4 வரி வருது. இதெல்லாம் சேக்கிழார் சொல்கிற உண்மை. அப்படி முன்னெற்றியின் மீது முருந்து இடை வைத்த மயில் இறகினுடைய அடியில் வைத்த அந்த குன்றி மணிகளால் ஆகப்பட்ட ஒரு கயிறு, அப்படி அதை திரித்து கட்டியிருக்கிறார். கயிறு ஆரச்சாத்தி தன்னில் உரி கொண்ட மயிர்கார ஆரச்சாத்தி மின்னில் திகழ் சங்கு விலங்கு வெண்தோடு காலில், சங்கினாலான வெள்ளை வெளியேறு இருக்கக்கூடிய தோடு. இவர் நல்ல கருப்பாக இருப்பார், முடி நல்ல கருத்த முடி, அப்படி வெள்ளை வெளியேறு இருக்கிற சங்கு தோடு, மயிர் பீலி, மின்னி உடை நின்றன மாமதி போல் விளங்க கண்டத்து இடை வெண் கபடி கதிர் மாலை. பலகரை இருக்கு பாருங்க, பலகரை, அதில் மாலை கழுத்தில் போட்டிருந்தாரு. அதுக்கு மேலே பல வகையான மணிகள் கோத்த ஒரு மாலை போட்டிருக்கிறாரு. அப்புறம் பன்றி கோடு, பன்றியினுடைய கொம்புகள் அது கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே புலியினுடைய தோல் இடையில கட்டியிருக்காரு, புலித்தோல் கட்டியிருக்கிறாரு. அதுக்கு மேலே சன்ன வீரம் என்கின்ற ஒரு சங்கிலி மாதிரி போட்டிருக்கிறது, கழுத்தில் போட்டிருக்காரு. காலில் தண்டை, யானை தண்டத்தினாலான சிறிய மணிகளை கோத்திருக்கிற தாழ்வடம் விளங்குகிறது. பாகுவலயம், தோளில் பாகுவலயம் என்கின்ற ஒரு ஆபரணம், கையில் கங்கணம் மணிக்கட்டில், வில் நான் அது கைக்கோதை என்கின்ற கவசம். இந்த பக்கம் அம்பரா தூணி, அதில் நிறைய அம்புகள், கூர்மையான அம்புகள், ஒரு கையில் நல்ல வில், இடையில வாள் கட்டி, வாள் இடையில சுரிகை என்று சொல்லக்கூடிய வாள். அறையில் சரணத்து உரிய ஆடையின் மீது பவ்வத் திரையில் படு வெள் அலகு ஆற்று விளிம்பு சேர்த்தி நிறையில் ஒலி நீடுடை தோல் சுரிகை புறம் சூழ் விரையில் துவர் வார் விசி போக்கி அமைத்து வீக்கி, ஒரு இடையில பெல்ட் மாதிரி ஒன்று தோல்நாட அமைக்கப்பட்டது. வீரக்கடல் காலில் வீரக்கடல் அணிந்திருக்கிறார். அப்படி நடந்து செருப்பு போட்டிருக்கிறார், தோல் செருப்பு போடுகிற இந்த வழக்கம் அணிந்து கொண்டு வலப்பக்கம் வில்லை வலப்பக்கம் ஏந்தி கொண்டு அம்பரா துணி எடுத்துக்கொண்டு பல நண்பர்கள் வேடர்கள் செல்ல
கூட நம்முடைய காடன் என்கின்ற 2 வீரர்களும் பக்கத்திலே செல்ல, மற்ற வீரர்கள் முன்பு செல்ல, பல்வகையான வாத்தியங்கள் முழங்க, துடி முதலான வாத்தியங்கள் முழங்க, பக்கத்தில் ஒரு வேட்டை நாய், செந்நாய், அது ஒன்று கொஞ்சம் வேகமான நாய், அது கூட செல்லுகிறது. அப்படி செல்ல சுவாமியானவர், திண்ணனார் வேடரானவர் இப்பொழுது வேட்டையாட புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று எப்படி வேட்டையாடுகிறார் அப்படிங்கிறத நாம் அடுத்த வாரத்தில் இந்த வெள்ளித்திரையிலே காணலாம். என்ன காரணம் என்றால், இவருடைய அந்த தோற்றம், இந்த வரலாறு எல்லாம் நன்றாக அனுபவிக்க வேண்டிய முக்கியமான வரலாறு. இது வாழ்நாளில் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய அற்புதமான வரலாறு. அடுத்த வாரம் அவர் எப்படி வேட்டையாடுகிறார், எப்படி அருளை பெறுகிறார், எப்படி பூஜை பண்ணுறார், வேதங்களெல்லாம் அதிசயிக்கத்தக்க பூஜை பண்ணுறார், வேதங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும். அப்பேற்பட்ட பூஜை பண்ணுறார் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு. அவர் எப்படி பூஜை பண்ணுறார், வேட்டையாட புறப்படல, சுவாமியை பூஷிக்க போகிறார். அந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் அடுத்த வாரத்திலே சிந்திக்கலாம். இப்பொழுது கானகத்துக்கு புறப்பட்டிருக்கிறார் கண்ணப்ப திண்ணனார். மேற்கொண்ட சுவையான நிகழ்ச்சி அடுத்த வாரத்திலே வருகிறது. ரொம்ப அருமையாக சேக்கிடார் இதெல்லாம் நமக்காக பாடி வச்சிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிகளை கண்டு காதினாலே கேட்டு அவனுடைய அருளை நிரம்ப பெருகும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே. 22/7/2026 ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குருபூஷை விழா நம்முடைய ஆலயத்திலே நடக்கிறது. காலை 8 மணியிலிருந்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அபிஷேக ஆராதனை, 11 மணிக்கு கைலாய வாத்தியம், சுந்தரர் புறப்பாடு, 1 மணிக்கு அன்னம்பாலி நாகேஸ்வர பூஷை, அப்பர் உடவார பணிக்குழு அறக்கட்டளை அடியார்கள் சார்பில் அனைவரும் வந்து கலந்து கொள்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். புலியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போலே அமிர்தகவி தொடைபாட அடிமைதனர் கருள்வாயே சமரில் எதிர்த்த சுருமாளர் தனியில் விட்டெறிவோனே நமசிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே வான்முகில் வடாது வீக மலிவடம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிற்றம்பரம். பார்வதி பதையே. இந்த நிகழ்ச்சிகள் சீராள தேவன் அப்படிங்கிற சேனலில் வருது, யூடியூப்பில். எல்லாரும் நிறைய அதை பார்க்கணும். அதில் வீட்டில் போய் ஒரு முறை பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அதுவே பெரும் புண்ணியம். முறையான பெரிய புராணம் எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால் அதை